பாருங்கள், அப்படியே வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு 2 வீடியோவாக போடுறேன். பாருங்கள், இது அப்படியே பொங்கி பொங்கி வரும். அதனால் நீங்கள் பக்கத்தில் நின்று கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். ஒரு 2-3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வந்தோடனே நம்ம தீ வந்து கொஞ்சம் ஒரு கால்வாசி ஃப்ளேம் வச்சிங்கன்னா போதும். வச்சு ஒரு 4 சவுண்டு விட்டுட்டு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அப்படி போன வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பாருங்கள். பாருங்கள், இப்போ காய் அரிசி எல்லாம் போட்டு வேக வச்சு ஃபுல் ஃப்ளேமில் 3 சவுண்டு, ஸ்லோவில் ஒரு 4 சவுண்டு 5 சவுண்டு விட்டுறலாங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றலாம். பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் போட்டு கொஞ்சம் இந்த பால் ஊற்றணுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள் தேங்காய் 1 கப்பு. உங்களுக்கு வந்து இந்த பாலுக்கு பதிலாக நார்மலாக நம்ம மாட்டுப்பால் பதிலாக தேங்காய் பால் ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட கருப்பு கவுனி கஞ்சி ரெடி. தேங்காய் போட்டோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் உடனேவே. பார்த்தீங்களா? அவ்வளோதான். தெரியுதுங்களா? இது வந்து என்னோடய ஸ்பெஷலுங்க. என்னோடய சமையலில் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப நல்ல சத்தானது. பெரியவங்க சின்ன குழந்தை எல்லாமே எல்லா அரிசியும் கலந்து காய்களும் கலந்துருக்கிறனால இது நல்லாயிருக்கும். சமைச்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.